ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அனந்தாழ்வான்ற ஆச்சாரியரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எப்படி மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மேலே அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தாரோ, அதே மாதிரி இந்த அனந்தாழ்வார் ராமானுஜர் மீது அளவு கடந்த பக்தி கொண்டார். இவர் கர்நாடகத்தின் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள சிறுப்புத்தூர், அதாவது இன்றைய கிரங்கனூர் மேல்கோட்டை அருகில் இருக்கிற அழகிய சிற்றூரில் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அவதரித்தவர். இவருடைய இயற்பெயர் அனந்தன். மற்ற பெயர்கள் அனந்தான் பிள்ளை, அனந்தாச்சாரியார், அனந்தசூரி. இவர் இயற்றிய நூல்கள் வேங்கடேச இதிகாச மாலை திருவேங்கடவர் மீது இயற்றப்பட்டது, கோதா சதுஸ்லோகி கோதை ஆண்டாள் மீது இயற்றப்பட்டது, ராமானுஜ சதுஸ்லோகி ஆச்சாரியனாகிய உடையவர் மீது இயற்றப்பட்டது. தமிழில் தன் ஆச்சாரியனாகிய ராமானுஜர் மீது இவர் இயற்றிய தமிழ் பாடல் ஏய்ந்த பெருங்கீர்த்தி இராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன், ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம்பெற. கிபி 1053 பிறந்த இவர் மேல்கோட்டை வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை பார்க்கலாம். ஸ்ரீ ராமானுஜர் தம் 2ஆம் திருமலை விஜயத்தின் போது மலை மீது நடந்து வந்த களைப்பில் ஓரிடத்தில், அதாவது முழங்கால் முடிச்சுக்கு பக்கத்தில், தம் முதல் விஜயத்தின் போது பெரிய திருமலை நம்பிகள் அவரை எதிர்கொண்ட இடத்தில் அமர்ந்து ஓய்வெடுத்தார். அவருக்கும் அவர் உடன் வந்த சீடர்களுக்கும் பசியும் கூட. அப்போது அங்கு ஒரு இளவயது பிரம்மச்சாரி வந்து அவர்களுக்கு ததியன்னமும், அதாவது தயிர் சாதமும் மாவடுவும் திருவேங்கடவரின் பிரசாதம் என்று கொடுத்தார். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வெளியில் யாரிடத்திலும் எதுவும் சாப்பிட மாட்டார்கள். எனவே அவரிடம், நீ யார், எங்கிருந்து வருகிறாய் என்று உடையவரின் சீடர்கள் கேட்க, அடியேன் பெயர் மதுரகவிதாசன், அனந்தாழ்வானின் சீடன், திருமலையிலிருந்து வருகிறேன் என்றார். அவரிடம் ஆச்சாரியன் தனியனை கோருமாறு கேட்க, அகிலாத்ம குணாவாசம் அஞ்ஞாத திமிராபகம் ஆச்சிரிதானாம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம். அதாவது நற்குணங்கள் அனைத்துக்கும் இருப்பிடமானவரும், அறியாமையாகிய இருளை அகற்றுபவரும், அடியவர்களுக்கு உயர்ந்த தஞ்சமானவரான அனந்தாழ்வானை வணங்குகிறேன் என்று சொன்னார். தனியனில் ஆச்சாரியரின் திருநாமம், ஆச்சாரியரை பற்றிய போற்றியும் குறிப்பும் இருக்க வேண்டுமே. இந்த தனியனில் அனந்தாழ்வானின் ஆச்சாரியரான ராமானுஜரை பற்றி ஒன்றுமே இல்லையே என்று வினவ, சுதாரித்து கொண்ட பிரம்மச்சாரி இன்னொரு தனியனும் உள்ளது என்று கூறி, ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாதாம் போருஹத்வயம் சுத்தமாங்க சந்தாரியம் அனந்தாரியம் அகம்பஜே. ஸ்ரீமத் ராமானுஜருடைய திருவடி தாமரைக்கு இணையானவரும், அதனால் நல்லோராள்களால் சென்னிக்கு அணியாக தரிக்கப்படுபவருமான அனந்தாழ்வானை சேவிக்கிறேன் என்று அந்த தனியனை சொன்னார். அதன் பிறகு அவர்கள் பிரசாதம் எடுத்துக்கொண்டனர். அந்த பிரம்மச்சாரி அதன் பிறகு அங்கிருந்து சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து புறப்பட்ட உடையவரும் அவர்களுடைய சீடர்களும் திருமலை அடைந்து அனந்தாழ்வானிடம், சீடன் மூலம் கொடுத்து அனுப்பிய பிரசாதம் போக்கியமாக இருந்தது என்றனர். அனந்தாழ்வான், அடியன் யாரையும் அனுப்பவில்லையே, பிரசாதமும் கொடுக்கவில்லையே என்று ஆச்சரியப்பட்டார். அவர்களின் சீடனின் பெயரையும் அவன் சொன்ன தனியனையும் கூற, அப்படி ஒரு சீடன் தனக்கு இல்லையே என்றும் தனியனை கேள்விப்பட்டதே இல்லை என்றும் கூறினார். அவர்கள் அனைவருக்கும் அப்போதுதான் புரிந்தது, திருவேங்கடவரே நேரில் சென்று தமக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதங்களை ராமானுஜருக்கு கொடுத்தார் என்பது. அது மட்டுமல்லாமல் ராமானுஜரையும் அவரது அத்தியந்த சீடர் அனந்தாழ்வானையும் போற்றி தனியன் பாடியதிலும் திருவேங்கடவரின் அளவற்ற கருணையையும் அன்பையும் எண்ணி பரவசமடைந்தனர். நம்பெருமாள் மாமுனிகளுக்கு ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தனியன் பாடியதற்கு முன்னோடியாக திருவேங்கடவன் அனந்தாழ்வானுக்கு பாடிவிட்டார். எனவே திருமலையில் மட்டும் 2 தனியன்களும், பொது தனியனான ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் மற்றும் அனந்தாழ்வான் மீது திருவேங்கடவர் பாடிய 2 தனியன்களும் முன்னும் பின்னும் சேவிக்கப்படுகின்றன. ஸ்ரீரங்கத்தில் ஒரு முறை ராமானுஜர் தம் 700 சீடர்களும் ஆயிரக்கணக்கான ஸ்ரீ வைஷ்ணவர்களும் குழுமியிருந்த கோஷ்டியில் திருவாய்மொழி காலட்சேபம் செய்து கொண்டிருந்தார். அப்போது எந்தை தந்தை பாசுரத்தில் சிந்துபூ மகிழும் திருவேங்கடத்து என்று சேவிக்கும்போது திருவேங்கடவருக்கு சிறப்பாக புஷ்ப கைங்கரியம் செய்ய ஆழ்வார் திருவுள்ளம் கொண்டார் போலும். அதை நாம் நிறைவேற்றியாக வேண்டும் என்று உவந்து, கோஷ்டியில் யாரேனும் திருமலை சென்று புஷ்ப கைங்கரியம் செய்ய முன்வருவீரோ என்று கேட்டார். உடையவரை விட்டு பிரிந்து திருமலை செல்ல வேண்டுமே என்ற கவலையிலும் முதலில் யாருமே முன்வரவில்லை. கோஷ்டியின் ஓரத்தில் இருந்த அனந்தாழ்வான், தேவரீர் நியமித்தால் அடியேன் செல்ல சித்தமாக உள்ளேன் என்றார். அதை கேட்ட ராமானுஜர் மிகவும் மகிழ்ந்து, இந்த கோஷ்டியில் நீர் ஒருவரே ஆண் பிள்ளை என்றார்.
அதனால் அவர் அனந்தான் பிள்ளை என்று அழைக்கப்பட்டார். ஆச்சாரியர் ராமானுஜர் நியமப்படி புஷ்ப கைங்கரியம் செய்ய அனந்தாழ்வான் தம் கர்ப்பிணி மனைவியுடன் திருமலைக்கு சென்றார். 950 ஆண்டுகளுக்கு முன்னால் அது வனவிலங்குகள் நிறைந்த அடர்ந்த வனப்பிரதேசமாகும். கடும் குளிரும் கூட. சீடர்கள் யாருமே செல்ல முன்வராத போது அவர் துணிந்து சென்று ஏரி வெட்டி அதற்கு ராமானுஜ புஷ்கரணி என்று பெயரிட்டார். நந்தவனமும் செய்து அதற்கு ராமானுஜர் நந்தவனம் அமைத்து புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார். திருமலை மேல் நந்தவனம் அமைப்பதற்கு முன் தண்ணீர் சேமித்து வைக்க ஒரு ஏரி வெட்ட விழுந்தார். அவர் வெட்டிய மண்ணை அவரது நிறைமாத கர்ப்பிணி மனைவி கூடையில் எடுத்து சென்று கொட்டிவிட்டு வந்தார். அப்போது அங்கு வந்த சிறுவன் ஒருவன் இவரிடம், நீங்கள் இருவரும் கஷ்டப்படுகிறீர்களே, நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்றான். அதற்கு அனந்தாழ்வான், அடியனுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆச்சாரியர் கைங்கரியம் செய்வது பேரானந்தமே. இதை விட்டால் நான் இளைத்து விடுவேன். நீ இந்த கூடையை தொட்டால் இளைத்து விடுவாய். ஆச்சாரியர் கைங்கரியத்தில் அடியேன் யாருக்கும் பங்கு தரமாட்டேன் என்று கூறிவிட்டார். சிறுவன் அங்கேயே நின்று கொண்டு மேலும் உதவுகிறேன் என்று கூற அவனை கோபத்துடன் சத்தம் போட்டு விரட்டி விட்டார். சிறிது தூரம் சென்ற சிறுவன் அனந்தாழ்வான் மனைவியிடம் அவருக்கு தெரியாமல் பாதி தூரத்திலிருந்து மண்கூடையை வாங்கி சென்று கொட்டிவிட்டு வந்து கொண்டிருந்தான். காளிக்குடை விரைவில் வருவதை பார்த்த அனந்தாழ்வான் சந்தேகப்பட்டு மனைவியிடம் விசாரித்தார். அவர் ஒரு சிறுவன் பாதி வழியில் தமக்கு உதவுவதாக கூறினார். அனந்தாழ்வான் மிக்க கோபத்துடன் சிறுவனை பிடிக்க ஓடினார். அந்த சிறுவன் இவரை கண்டு ஓட அவர் அவனை துரத்தி கொண்டே சென்றார். அவன் கோவிலுக்குள் ஓட இவரும் தன் கையில் இருந்த கடப்பாறையை அவன் மீது விட்டெறிந்தார். கடப்பாறை அவருடைய அந்த சிறுவனின் முகவாய்க்கட்டையில் பட்டு இரத்தம் பெருகியது. அவனை தொடர்ந்து சென்ற இவரால் அவனை காணவே முடியவில்லை. ஆனால் சன்னதிக்குள் நிற்கும் திருவேங்கடமுடவர் முகவாய்க்கட்டையிலிருந்து இரத்தம் கொட்டுவது கண்டு மிகவும் அதிர்ந்தார். அவரிடம் அந்த சிறுவன் திருவேங்கடவரே என்று உணர்ந்து அபச்சாரப்பட்டேனே என்று கதறி அழுதார். உடனே திருவேங்கடவர் முகவாய்க்கட்டையில் இரத்தம் வந்த இடத்தில் பச்சை கற்பூரத்தை அழுத்தி இரத்தத்தை நிறுத்தினார். அதனால்தான் இன்றும் திருவேங்கடவர் முகவாய்க்கட்டையில் பச்சை கற்பூரம் சாத்தப்படுகிறது. அனந்தாழ்வான் எரிந்த கடப்பாறை ராஜகோபுர நுழைவு வாயிலில் மகாத்வாரம் அருகே வெளியே வரும்போது இடதுபுறமாக மேலிருந்து சுவற்றில் தொங்கவிடப்பட்டுள்ளது. அனந்தாழ்வான் கடப்பாறை என்று எழுதப்பட்டும் உள்ளது. பெருமாளை சேவித்துவிட்டு திரும்பும்போது இந்த கடப்பாறையும் சேவித்துவிட்டு வரலாம். ஒரு நாள் அனந்தாழ்வான் மாலை கட்டிக்கொண்டிருந்த போது திருவேங்கடவர் அவரை உடனே அழைப்பதாக அர்ச்சகர் வந்து சொன்னார். எத்தனை பேருக்கு இந்த அழைப்பு வரும்? ஆனால் அனந்தாழ்வான் ஒருவருக்கே அந்த அழைப்பு வரும். ஆனால் அவர் பூக்களை அழகான மாலையாக கட்டி முடித்து விட்டுத்தான் சென்றார். வேங்கடவர், நாம் அழைத்தவுடனே ஏன் வரவில்லை என்று கோபமாக கேட்க, இவர் தாம் ஆச்சாரிய கைங்கரியத்தில், அதாவது பூக்கள் மலர்வதற்கு முன்பே கட்டினால்தான் நன்றாக வரும், அந்த காரியத்தில் இருந்ததால் வர முடியவில்லை என்று விண்ணப்பித்தார். நாம் அழைத்தவுடன் வராத நீர் திருமலையை விட்டு வெளியே போம் என்று கட்டளையிட்டார் பெருமாள். சற்றும் அசராத அனந்தாழ்வான், பரன் சென்று சேர் திருவேங்கடம் என்ற ஆழ்வார் திருவாக்கின்படி தேவரீரும் இங்கு வந்து சேர்ந்தவர் தானே. அடியேனை விட சில நாட்களே முன்னால் வந்த தேவரீர் நேற்று வந்த அடியேனை போகச் சொல்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று திருவேங்கடவரே அதிர வைத்தார். மேலும் அடியேன் ஆச்சாரியார் எம்பெருமான நியமத்தால் அன்றி நான் போக மாட்டேன் என்று உறுதியிட்டார். அவர் மாலை கட்டியது திருவேங்கடமுடையானுக்கே என்றாலும் அதை ஆச்சாரிய கைங்கரியமாகத்தான் செய்தாரே அன்றி திருவேங்கடவர் அணிந்து அழகு பார்க்க வேண்டும் என்று எண்ணியதே இல்லை. தினமும் மாலைகளை கொண்டு சந்நிதியில் சேர்த்துவிட்டு உடனே திரும்பி விடுவார். பெருமாளுக்கு அவற்றை சூடுகிறார்களா, புஷ்ப அலங்காரத்தில் வேங்கடவரை சேவித்து ஆனந்தமடையலாமே என்றெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. ராமானுஜ நந்தவனத்தில் தினமும் இரவில் பூக்களை யாரோ பறித்து கீழே சிதறவிட்டு சென்றதை கண்ட ஆனந்தாழ்வான் ஒரு நாள் மறைந்திருந்து யார் இதை செய்கிறார்கள் என்று பார்க்க வியந்தார். அப்போது அங்கு வந்த ராஜாவும் ராணியும் போன்ற இருவர் பூக்களை பறித்து விளையாடி கொண்டிருந்தனர். அனந்தாழ்வான் உடனே சென்று அவர்களை பிடித்து விட்டார். ராஜா போன்றவர் அவர் பிடியிலிருந்து தப்பி கோவிலில் அப்பிரதட்சிணமாக சுற்றி ஓடிவிட்டார். ஓட முடியாத பெண்ணை அங்கிருந்த செண்பக மரத்தடையில் கட்டி போட்டார். அந்த பெண் அவரிடம் தம்மை அவர் மகளாக பாவித்து விடுவிக்கும்படி வேண்டுமாறும் அவர் விடவில்லை. மறுநாள் காலை சந்நிதியை திறந்த அர்ச்சகர்கள் திருவேங்கடவர் வளமார்பில் அகலகில்லேன் இறையும் என்று உரையும் அலர்மேல் மங்கை தாயாரை காணாமல் மிகவும் திகைத்தனர். அப்போது திருவேங்கடவர் அவர்களிடம்
தாமும் பிராட்டியாரும் அனந்தாழ்வானின் நந்தவனுக்கு சென்று விளையாடி கொண்டிருந்தபோது தங்களை யாரென்று அறியாத அவர் பிராட்டியை பிடித்து வைத்து விட்டார் என்று கூறினார். உடனே அர்ச்சகர்கள் விரைந்து சென்று அனந்தாழ்வானிடம் பெருமாள் கூறியதை சொல்லி தாயாரை விடுவிக்குமாறு கேட்டனர். பதறிய அனந்தாழ்வான் இப்போது தாயாரை தம் மகளாகவே பாவித்து நன்றாக அலங்கரித்து சன்னதிக்கு அழைத்துச் சென்றார். கருவறை சென்றதும் தாயார் மறைந்து விட்டார். அதே சமயத்தில் திருவேங்கடவர் திருமார்பில் மீண்டும் பிராட்டியை கண்டு அனைவரும் மிகவும் சேவித்தனர். திருவேங்கடவர் தம் மாமனாராகிவிட்ட அனந்தாழ்வானுக்கு தாம் அணிந்திருந்த மாலை ஒன்றை அணிவித்து மரியாதை செய்தார். அப்போதிருந்து ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளன்று மலையப்ப சுவாமி அனந்தாழ்வான் நந்தவனத்துக்கு, ராமானுஜர் நந்தவனமே தற்போது அனந்தாழ்வான் நந்தவனம் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது, அந்த தோட்டத்திற்கு அப்பிரதட்சிணமாக எழுந்தருளி அவருக்கு தம் மாலை, சட்டாரி மற்றும் பிரசாதம் அளித்து மரியாதை செய்கிறார். அனந்தாழ்வான் காலத்துக்கு பின் இன்று வரை இந்த உற்சவம் பிரம்மோற்சவம் முடிந்த மறுநாள் நடைபெறுகிறது. நந்தவனத்தில் உள்ள மகிழ மரமே அனந்தாழ்வானாக வணங்கப்படுகிறது. மலையப்ப சுவாமி மகிழ மரத்தின் முன் எழுந்தருளுகிறார். அந்த மரத்துக்கு மாலை, சட்டாரி மற்றும் பிரசாதம் சேவையாகிறது. இந்த உற்சவம் இப்போது பாக்சவாரி தோட்டம் நந்தவனம் புறப்பாடு என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாள் திருவேங்கடவர் திருத்தேரில் பவனி வரும்போது அனந்தாழ்வான் திருமாளிகை வாயிலில் அவர் தம் மாப்பிள்ளை மலையப்பருக்கு தேர் சம்பாவனையாக புதுப்பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்து வந்தார். இன்றும் அவர் வம்சத்தார் இந்த சம்பாவனை சமர்ப்பிக்கின்றனர். அனந்தாழ்வான் அந்திம தசையில் இருந்தபோது பராசர பட்டர் ராமானுஜரை அடுத்து வைஷ்ணவ தலைமை பீடத்தை அலங்கரித்த ஆச்சாரியர். மனதுக்கு இனிய திருநாமம் எது என்று அருகில் இருந்தோரை கேட்க, அழகிய மணவாள பெருமாள் என்னும் திருநாமமே பட்டரின் மனத்துக்கு இனிய திருநாமம் என்றனர். இதை கேட்ட அனந்தாழ்வான், ஆச்சாரியர் எம்பெருமானுடைய திருமணத்தை கூற வேண்டிய நாவால் பெருமாள் திருநாமத்தை கூறுவது கணவனின் பெயரை மனைவி வாய்விட்டு கூறுவது போலாகிவிடுமென்றோ, அதுபோல ஆச்சாரியரே எல்லாமாக கொண்டிருப்போருக்கு பெருமாளின் திருநாமத்தை கூறுவது சொரூப விருத்தமன்றோ என்றார். ஆனாலும் தம் ஆச்சாரியார் ராமானுஜரால் தலைமைக்கு நியமிக்கப்பட்ட பட்டரை அப்போதைய ஆச்சாரியராக வரித்த அனந்தாழ்வான், அதாவது அனந்தாழ்வானை விட பட்டர் ஏறத்தாழ 40 வருடங்கள் வயதில் இளையவர். ஆச்சாரியர் பட்டத்திற்கு பிடித்த திருநாமம் என்றால் தாமும் அதையே சொல்வதே சரி என்று அழகிய மணவாள பெருமாள் என்று சொல்லிக்கொண்டே பரமபதம் அடைந்து விட்டார். ஒருமுறை அனந்தாழ்வான் திருமேனியை நோவுற்றதால் திருவேங்கடவருக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களை சரிவர செய்ய முடியவில்லை. அவர் திருமேனி நலம் விசாரித்து வருமாறு வேங்கடவர் ஒரு அர்ச்சகரை அனுப்பி வைத்தார். அவரிடம் திருவேங்கடவர் விசாரித்து வரச் சொன்னார் என்று அர்ச்சகர் கூற, பெருமாளை நேரில் வந்து விசாரிக்காமல் ஆளை விட்டு விசாரிக்கிறாரோ? சந்தியாவந்தனம் செய்வதற்கு ஆளிட்டால் பெருமாள் ஏற்றுக்கொள்வாரோ என்றார். இதை கேட்ட வேங்கடவர் தாமே புறப்பட்டு அனந்தாழ்வான் திருமாளிகைக்கு வந்து விசாரித்த போதும் இவர் ஒன்றுமே பேசாமலே இருந்தார். இவ்வாறு பேசாமல் இருப்பது தவறல்லவோ என்று பெருமாள் கேட்க, ஒரு திருமால் அடியார் வந்தால் பேசாமல் இருந்தால் அது தவறு. அடியேனின் ஆச்சாரியர் ராமானுஜர் நியமித்த புஷ்ப கைங்கரியத்துக்கு இடையூறாக இந்த நோயை கொடுத்த நீர் வந்தபோது பேசாவிட்டால் தவறேதுமில்லை என்று கூறிவிட்டார். ஒருமுறை அனந்தாழ்வானும் சில சீடர்களும் ராமானுஜரை சேவிப்பதற்காக திருமலையிலிருந்து ஸ்ரீரங்கம் சென்றனர். ஸ்ரீரங்கம் வடதிருக்காவேரி அடைந்தபோது ராமானுஜர் பரமபதம் எய்துவிட்டார் என கேள்வியுற்று மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்தனர். அவர் பிரிவை தாழ முடியாத ஒரு சீடர் மரத்தின் மேலேறி குதித்து தற்கொலை செய்ய வென்றார். இதை பார்த்த அனந்தாழ்வான், ஆச்சாரியார் பரமபதம் எழுதினார் என்ற செய்தி கேட்டதும் உயிர் போயிருக்க வேண்டும். இப்போது நீர் மரத்திலிருந்து குதித்தாலும் சாக மாட்டீர் ஐயா, கை கால் தான் முறியும், கீழே இறங்கும் என்றார். ஞானமும் அனுஷ்டானமும் நிறைந்த அனந்தாழ்வான் உடையவர் உயர்ந்த பரமபதமாகிய திருநாட்டுக்கு எழுந்தருளியதாலும் அவர் நியமித்த கைங்கரியங்களை தாம் வாழ்நாள் முழுவதும் செய்ய உறுதி பூண்டிருந்ததாலும் இந்த எண்ணம் அவருக்கு வரவில்லை. திருவேங்கடவரை வேண்டி ராமானுஜருக்கு வேங்கடவர் சந்நிதி வளாகத்துக்குள்ளேயே தனி சந்நிதி அமைத்தார். திருவேங்கடவர் சன்னதியின் வடகிழக்கில் உண்டியலுக்கு நேர் எதிரில் உள்ள மேடையில் அமைந்துள்ளது ஸ்ரீ பாஷ்யக்காரலு சன்னதி. வேங்கடவரின் உற்சவங்களில் உடையவருக்கு சிறப்பு மரியாதைகளும் உடையவருக்கு என்று தனி உற்சவங்களும் நடைபெறச் செய்தார். வேங்கடவரின் திரு அத்தியன உற்சவத்தில் மற்ற திவ்ய தேசங்களைப் போல ஆழ்வாராச்சாரியர்கள் எழுந்தருளுவதில்லை. எழுந்தருளி ராமானுஜ 100வது திருச்செவி சாத்தி அருள்கிறார்.
சிஷ்ய லட்சணம் என்பதற்கு இலக்கணமாக இருந்து ராமானுஜர் நியமித்த கைங்கரியமே பெரிது, திருவேங்கடவரே பிரத்யட்சமானாலும் இரண்டாம் பட்சமே என்று வாழ்ந்த அனந்தாழ்வானை ராமானுஜர் உச்சி முகந்து வளர்த்ததனால் பெருமை பெற்றேன் என்று கொண்டாடினார். இவருடைய வாழ்த்திருநாமம் மலையில் வேங்கடவர்க்கு மாமனார் வாழியே, மணிச்சுடர்கோன் அனந்தன் என வந்துதித்தான் வாழியே, உலகுக்கோர் தஞ்சமென உதித்து அருள்வான் வாழியே, உலகமுண்ட மாலடியை உகந்து உய்ந்தோன் வாழியே, இலகு சித்திரை தன்னில் சித்தரையோன் வாழியே, எந்த எதிராஜர் இணையடியோன் வாழியே, அலர்மேல் மங்கை திருவுக்கு அப்பனார் வாழியே, அனந்தாழ்வான் திருவடிகள் அனவரதம் வாழியே.